Good morning students, I welcome you for the Sheba Group of School online class. So last class we have learned about the production of the EMF. Now I am going to teach you the orientation of the EMF. Okay. So orientation means what? It's a rotating coil. Okay. So ஒரு coil ஒரு conductor ஒரு current carry பண்ற ஒரு conductor இருக்கு. அது ஒரு coil-ஆ வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். So அந்த coil வந்து நமக்கு என்ன ஆகுது? Different angle and the direction-ல வந்து சேஞ்ச் ஆகுது, மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட்டில் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எந்த சைடு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வரும். கரண்ட் காயில் ஒரு கண்டக்ட் பண்ணுற காயில்னு எடுக்கும்போதே அதோட டைரக்ஷன் கரண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த காயிலோட ரொட்டேஷனை பார்ப்போம். ஸோ ஹியர் ஆல்சோ த ரொட்டேஷன் ஆஃப் த காயில் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே. ஸோ இட்ஸ் பிளேஸ்ட் ஆன் ஒன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே. ஸோ ஒரு காயில் எடுத்துக்கிறோம். அந்த காயில் எப்படி இருக்குன்னா ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இன் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த காயில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருக்குது. மேபி அது ஒரு பேரலல் பிளேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரொட்டேட்டிங் காயிலாக இருக்கலாம், இல்லை ஒரு லூப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். பட் நம்மளுக்கு காட்டுற ஆங்கிளில் பார்க்கும்போது அது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருக்குது. ஓகேவா. ஒரு லூப் கண்டக்டர் மாதிரி. ஸோ இந்த ஷேப்பில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நம்ம பாக்ஸு இல்லை புக்கு எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ஆங்கிளில் இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து வேறு டிகிரி ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு வந்து இதை ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரொட்டேஷன் நடக்கும்போது அதோட டைரக்ஷன்ஸ் என்ன ஆகும்? சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா. ஸோ அந்த டைரக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அதோட டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் வரும்போது நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸில் வரும்போது சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீல்ட் லைனுக்கும் அந்த டைரக்ஷன்ஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கா பேரலாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குது நம்மளுக்கு? இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் லைன்லேயே இருக்குது. ஓகேவா. காஸ் தீட்டா லைன்லேயே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பார் மேக்னெட் அந்த லூப்பில் நடக்கிற டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதோட பிளேஸ் வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சேஞ்சஸை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு மெஷர் பண்ணுவோம்ல, இதை வந்து நம்ம ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு த டைம் கால்குலேஷன். ஓகே. ஸோ இந்த இன்பிட்வீன் அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லூப்பாக இருக்கிறதுக்கும் ஜஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அதோட பொசிஷனை. ஸோ அந்த டைமில் அதோட வேரியேஷன்ஸ் நடக்கிறத வந்து இன்பிட்வீன் கேப்பை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒமேகா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து க்ளோஸ்டு எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் அ க்ளோஸ்டு லூப். So we taken closed flux of the magnetic field M. Okay. So it's a mutual induction equal to BA. So N closed B is equal to N closed M cos omega t அப்படின்னு எடுத்துக்கிறோம். So it's applying the Faraday's law will be applied. So it's a EMF is equal to D closed flux divided by dt. So D closed flux எடுத்துக்கும்போது closed fluxக்கு என்ன எடுத்திருக்கேன்? N closed அப்படின்னு எடுத்திருக்கேன். So N closed B divided by T is substituted. So d by dt, so n closed m is equal to, it's changing as a magnitude form. So cos omega t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So cos omega சேஞ்ச் ஆகுது என்னவாகும்? மைனஸ் சைன் ஒமேகாவாக சேஞ்ச் ஆகுமா? சைன் ஒமேகா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒமேகா வந்து நம்ம வந்து இந்த க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒமேகா சைன் ஒமேகா டி. ஸோ மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு இப்போ வந்து இதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? நம்மளுக்கு பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது இல்லையா. ஸோ இது பிளேஸ் ஆகிருக்குது எப்படி இருக்குது? ஸ்லைட்லி சேஞ்சாக இருக்கா. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நம்ம என்ன எடுப்போம்? சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ நார்மலாகவே பார்த்துருக்கேன். இப்போ டைரக்ஷன் எம்ஜி அப்படின்னு எடுக்கும்போது அதோட ஃபார்வர்ட் அந்த ரிவர்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இதோட ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளில் இருக்கும். ஸோ இதோட ஒரு டைரக்ஷனை காஸ் தீட்டானோ அனதர் டைரக்ஷனை சைன் தீட்டானோ நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இட்ஸ் a uniform magnetic field. ஸோ இதை வந்து பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் EMF will be produced. சைன் ஒமேகா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 90 டிகிரி ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம 4 ஆங்கிள்ஸில் வந்து பேஸ் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ இதை வந்து 0 டிகிரி 90 180 270 360. ஓகேவா. ஸோ இப்படி எடுத்துப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 0 டிகிரியில் அந்த இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து 180க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த காஸ் தீட்டாவில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம், அதோட ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ்க்கு அது சேஞ்ச் ஆக அதாவது இந்த ஸ்லைட்லி சேஞ்சாக இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது 0 to 90 பிட்வீனில் இருக்கும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும்போது 90 to 180 பிட்வீனில் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்க அதோட ஆங்கிள்ஸை வந்து நம்ம வந்து அது பேஸ் பண்ணி போட்டுப்போம். ஸோ 90 is equal to 1. ஸோ 270 is equal to -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ EM is equal to n closed m omega. ஸோ நம்ம ஃபைனலாக EM is equal to என்ன கிடைக்குது? n closed வந்து நம்மளுக்கு என்னவா போட்டோம்? ஸோ BA அப்படின்னு எடுத்துக்கிறோமா. ஸோ மேக்னெட்டிக் இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன்
and BA will be substituted omega. So EMF is equal to EM sin omega t. So the orientation of the relative will be the coil is its mutually inductance of the coil in the magnetic field. Okay. So in the omega t வந்து நம்ம என்ன angle வந்து change பண்றாங்க. Omega t is equal to 0 and pi by 2 pi 3 pi by 2. So இந்த நான் வந்து இந்த angle வந்து degree baseல போட்டேன்ல. So இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா trigonometry formula change பண்றாங்க. Okay. So அதோட formula theta ஓட வேல்யூவை பேஸ் பண்ணி போடுறாங்க. So pi by 2 pi 3 pi by 2 and 2 pi அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு எடுக்கும்போது ஸோ நம்மளோட கரண்ட்டோட இது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஹை ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் பீக்கை ரீச் பண்ணுது. ஓகேவா. ஸோ அந்த ரீச் பண்ணுற இடத்த வந்து நம்ம வந்து 90 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 90 பேஸ் பண்ணும்போது திரும்ப வந்து அது வந்து 0வாக நிற்கிது. ஸோ 0ல் நின்று திரும்ப ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு நடக்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து 180 ஆகுது. ஸோ அதே மாதிரி திரும்ப வரும்போது நம்மளுக்கு அந்த பீக்கை இது பண்ணும்போது 270 ஆகுது. திரும்ப இது வந்து மேக்ஸிமம் பீக்கை வந்து இந்த கீழே ரீச் பண்ணும்போது என்ன ஆகுது, 360 ஆகுது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங்காக கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இஸ் சேஞ்ச்ட் as a alternating current. So this t is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. It's perpendicular to the omega. Okay. So this is another, it's called as a sinusoidal EMF அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த alternating EMF என்ன சொல்கிறாங்க, sinusoidal EMF அப்படின்னு சொல்கிறோம். So it's maximum value of the induced current. Okay. So next நம்ம பார்க்க போகிறது வந்து AC generator. So AC generator. AC generator means what? It's a alternating current generator. Okay. Current alternate பண்ணுற ஒரு ஜென்ரேட்டரை தான் நம்ம AC generator சொல்கிறோம். ஸோ எதுக்கெலாம் யூஸ் ஆகும் AC generator அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அப்ளைன்சஸ் ஆஃப் ஹோம், நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இந்த கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றமோ, எந்த இடத்துலலாம் கரண்ட் ஃபால்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு, அதிகமாக பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ ஜென்ரேட்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இட்ஸ் கன்வெர்டட் ஆஸ் அ மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு த எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகேவா. நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகிறது ஒரு டிவைஸாக தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு இந்த கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணணும், பவர் சப்ளை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். Okay. So this AC generator is a alternating current. Its energy will be conversion of the device. So it's a alternating producing the large scale. It's a electrical power supply. So it's used as a components. இது வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஜென்ரேட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்து அதில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது என்ன ஆகும், ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து அது வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லாங் ரோப் மாதிரி இருக்கும் அந்த ஜென்ரேட்டரில். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம தான் ப்ரெஷர் கொடுத்து அதை கொடுப்போம். ஓகேவா. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற எனர்ஜி மூலயமா என்ன ஆகும், உள்ள ஒர்க்கிங் வந்து நடக்கும். ஸோ இதோட பிரின்சிபல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே. ஸோ கண்டக்டர்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஒரு மோஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து என்ன ஆகுது, அது உள்ளே நடக்கிற அந்த கரண்ட் கெயின் பண்ணுற எனர்ஜி மூலயமா நம்மளுக்கு வந்து அது எலக்ட்ரிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ இன்பிட்வீனில் வந்து இதுவுமே வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு போல்ஸ் இருக்குது. ஸோ ஒன் இஸ் அ நார்த் அண்ட் சவுத் போல். ஸோ இன்பிட்வீனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படி ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சர்க்கிள், ஒரு காயில் வந்து இருக்கும், ஒரு ரொட்டேட்டிங் பிளேட்டோ இல்லை எதனா ஒரு காயில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரைமரி அண்ட் செகண்டரி போல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான். ஓகேவா. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம டிசி கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஓகே. ஸோ டேனியல் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே வந்து ஒரு சர்க்குலர் காயிலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு காயிலாகவும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்து அந்த ஷேப்ஸ், அதாவது அந்த ஜென்ரேட்டரோட ஷேப்ஸ் டிவைஸை பொறுத்து வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க அந்த மிஷின்ஸ் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல காயில் வச்சுருக்காங்க, இதுதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ டிசி சோர்ஸ் வில் பி அப்ளை. ஸோ இன்பிட்வீனில் வந்து அந்த ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரண்ட் கெயின் பண்ணும்போது பர்பெண்டிகுலராக வந்து நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து
ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதோட டைரெக்ஷன்ஸை வந்து நம்ம செக் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அதில் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஹை சப்ளை வேணும்னாலே நம்மளுக்கு அந்த இடத்துல எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கணும்னா அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இட்ஸ் அ பிரின்சிபல். ஸோ த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் எ கண்டக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட்ஸ் சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஸோ ஒரு குரூப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன சொல்லுவோம், கரண்ட் டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதை தான் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு என்ன லா அப்ளை பண்ணுது அப்படின்னா ஃபாரடேஸ் லா வில் பி அப்ளை. இன் திஸ் டைரக்ஷன் வில் பி பிளேஸ்ட் ஆன் த ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஒன்லி. ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கு, ரைட் ஹேண்ட் ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் 4 ஃபிங்கர் சொல்லிட்டு. 4 ஃபிங்கர் என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்பிட்வீன் கேப்பில் தானே ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை அப்வர்ட் டைரக்ஷன்லேயும் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அப்போ மோஷன் எந்த இடத்துல கெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்படி கெயின் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு மோஷன் வந்து தம் ஃபிங்கர் இந்த டைரக்ஷனில் கெயின் ஆகும். ஸோ 4 ஃபிங்கர் அப்படின்னு எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி ப்ரொடியூஸ் ஆகுதா. ஸோ டைரக்ஷன் இந்த சைடு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த தம் ஃபிங்கரோட மோஷன் வந்து இந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் அ டைரக்ஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் த 2 மேஜர் பார்ட்ஸ். இட்ஸ் அ ஸ்டேட்டார் அண்ட் ரேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மேஜர் பார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கரண்ட் வந்து ஆல்டர்னேட் ஆகுது. ஸோ நான் மியூச்சுவல் இண்டக்ஷனில் சொல்லியிருப்பேன் ஒரு மியூச்சுவலாக இண்டக்ட் ஆகிற 2 காயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காயிலில் நம்ம கரண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது என்ன பண்ணும், அனதர் காயிலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த காயிலில் நம்ம அதிகமாக கொடுத்தா தான் அது அனதர் காயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ஆல்டர்னேஷன். ஸோ இட்ஸ் அ அமெச்சர் வெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ இதோட அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ அமெச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஸ்டேஷ்னரி. ஓகே, ஸோ இது பிளேஸ்டு வந்து எப்படி இருக்கும், ஸ்டேஷ்னரி பார்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ மவுண்டட் ஸ்டேட் ஆஃப் அ ஃபீல்ட் மேக்னெட் ஆர் ரோட்டார். இட்ஸ் அ ஸ்டேஷ்னரி பார்ட் ஆஃப் அமெச்சர் வைண்டிங். இட்ஸ் மவுண்டட் இன் டு த கால்ட் ஸ்டேட்டா. ஓகே, ஸோ இது ஸ்டேஷ்னரி பார்ட்டுன்றதுனால இதை ஸ்டேட்டாக சொல்கிறாங்க. இந்த வைண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சர்க்குலர் காயில் பிளேஸ் பண்ணியிருக்கலையா, அதனால் நம்மளுக்கு வைண்டிங் அப்படின்றோம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கு, சாலினாய்ட் பேஸ் பண்ணி இருக்குது. So it's armature winding. It's a hollow cylindrical and laminate in a minimized eddy current. Okay, so eddy current வந்து laminate பண்ணியிருக்காங்க இதில். So it's a slaughter cut on inner surface of the core. It's a armature winding. So it's providing the coil with slots. It's a 2 slots base பண்ணியிருக்கு. ஒன்று வந்து primary, another one வந்து secondary coils. So rotor containing a magnetic field is winding. So the magnetic poles are magnetized. ஸோ அந்த 2 போல்ஸும் என்ன ஆகுது, மேக்னடைஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ப்ரொடியூஸ் ஆகும்போது உள்ளே இருக்க டிசி கரண்ட் வந்து சப்ளை வந்து அதிகமாகுது. ஓகேவா, ஸோ அந்த சப்ளை அதிகமாக ஆக நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அதிகமாக கெயின் பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாக கெயின் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன கொடுப்போம், ஒரு அவுட்புட் வந்து கொடுப்போம். ஓகேவா, ஸோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஒயர் கனெக்ஷன் வரும். ஸோ ஒயர் கனெக்ஷன் வரும்போது அதுலேருந்து நம்ம கனெக்ஷனை வந்து நம்ம இது பண்ணிப்போம். ஸோ அந்த அவுட்புட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஸ்லிப்பிங், இட்ஸ் அட்டாச் த காமன் ஷாஃப்ட். இட்ஸ் அ ரொட்டேட்ஸ், இட்ஸ் அலாங் த ரோட்டார் in between the DC source. So the 2 brushes are used in continuously. It slide over the slip ring. 2 poles rotate this figure. So okay, so its construction and working as an example. The 3-phase AC generator is called following. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் அதை வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால் அது ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதே பிளேஸில் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கரண்ட்டு கெயின் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதே வந்து இந்த காயில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்குது, மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம என்ன சொல்வோம், இட்ஸ் அ டபுள் ஃபேஸ் கரண்ட் ஆர் 3 ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 3 ஃபேஸ் கெயின்டு. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் வேறு டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு அதோட காயிலும் வந்து வேறு பிளேஸில் நம்மளுக்கு பிளேஸ் பண்ணுவோம். ஸோ மோர் தென் 1 காயில். ஓகே, மோர் தென் 1 காயிலை உள்ளே பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 ஃபேஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ திஸ் ஒன்.
It's armature rotating field alternation. So இதோட working சொல்றாங்க. Then advantages. The current is drawn directly to fixed terminal stator without use of brush contact. Okay. So the current will be drawn directly. So insulating of the stationary armature winding is easier. ஸோ இதோட ஆர்மேச்சர்ஸ் எப்படி இருக்கும்னா இன்சுலேட்டட் ஆர்மேச்சராக இருக்கும். எதனால் நம்மளுக்கு வெளியே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு உள்ள கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்போ வெளியே இருக்க பில்லர்ஸ் அந்த காயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? இன்சுலேட்டட் காயில்ஸாக இருக்கணும். ஸோ கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. The number of sliding contacts it's a move the low voltage DC source. Okay. ஸோ உள்ள இந்த DC source வந்து voltage will be low. அப்ளைங் வோல்டேஜ் வந்து லோவாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அப்ளை வோல்டேஜ் லோவாக கொடுத்து கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து டிசி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இட்ஸ் ஆர்மேச்சர் வைண்டிங் கேன் பி கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ரிப்பீட்டட்லி ப்ரிவென்டட் ஸோ டிஃபார்மேஷன் டியூ டு த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த திஸ் சிம்பிளிஃபைங் வெர்ஷன் ஏசி ஜென்ரேட்டர். ஸோ இந்த வந்து ஒரு டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டர்ன் வந்து நம்ம கரண்ட் லூப் ரெக்டாங்குலர் லூப்பாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ PQRS அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது நம்மளுக்கு இப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சர்க்குலர் காயில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கரண்ட் லூப்பை ப்ளேஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கரண்ட் லூப் அப்படின்னும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படி இருக்கும்? ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்? ஒரு பேரலல் பிளேட் நார்மலாக பார்த்தா, அதாவது அது சைட் வியூவை பொறுத்து. ஓகே. ஸ்ட்ரெயிட் வியூவில் பார்க்கும்போது அது பேரலல் பிளேட் கண்டக்டராக இருக்கும். So this version of the AC generator, it's a magnitude field produced around it. So its field magnet it rotates in the clockwise direction. So it's rotating repeatedly in the clockwise direction. It's a external means. So இது என்ன சொல்றாங்க? It's perpendicular to the plane of the loop PQRS. இதோட center point என்ன சொல்றாங்க? O. It's a origin of the O. So it's a field magnet rotates through 90 degree and 180 degree. So it's a induced EMF across PQ1 RS. So this EMF is added. So the induced EMF is Fleming left hand rule. So நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல induced EMF அதிகமாகுது. So motion of current also high. So external current will be produced. So alternating the anti-clockwise rotating in repeatedly. So இதோட டைரக்ஷன் என்ன ப்ளேஸ் பண்ணுறாங்க? ஆன்டி-கிளாக்வைஸில் டைரக்ஷனை ப்ளேஸ் பண்ணுறாங்க. So it's a right angle. So the plane of paper its PQ is inwards. So நம்மளுக்கு அப்போ என்ன ஆகும்? நார்மலாக இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேரலல் பிளேட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PQRS அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேரலல் பிளேட்டுன்னு வச்சுக்கோ. ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்? ஸோ இப்படி இருக்குது. இது வந்து PQRS அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதே வந்து நம்ம வந்து இது இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்போது என்ன ஆகும்? RS PQவாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த சேஞ்சஸை தான் என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரிங் இந்த ஸ்ட்ரெயிட் காயில் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் ரொட்டேட்டிங் 180 டிகிரி. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் நான் லாஸ்ட்டு இதுவில் அந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன்ல. ஸோ 0, 90, 180, 270, 360. ஓகே. ஸோ ஒரு ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த காயில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ டைரக்ஷன்ஸும் ப்ளேஸ் ஆகும் அப்படி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும்? கரண்ட்டோட வேவ் லென்த் எப்படி இருக்கும்? இன் அப்ஸ்டர் பீக் அண்ட் டவுன்ஸ்டர் பீக். அப்ஸ்டர் பீக் டவுன்ஸ்டர் பீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் கெயின் ஆகும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வோல்டேஜ் எல்லாம் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் சொல்கிறோம்ல. ஸோ ஹை வோல்டேஜ் இருக்கும்போது பாசிட்டிவ் கரண்ட்டாக இருக்கும், லோ வோல்டேஜ் இருக்கும்போது நெகட்டிவ் கரண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இட்ஸ் ஃபினிஷிங் இன் ஒன் சைக்கிள். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு போடுறாங்க. ஸோ ஸ்டார்டர் இஸ் அ 3 component, நேம்லி ஸ்டார்டர் ஃப்ரேம், ஸ்டார்டர் கோ அண்ட் ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ ரோட்டார் இஸ் கண்டெய்னிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைண்டிங், ஸ்லிப் ரிங், brushes mounted on the same shape. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டாரோ ரோட்டாரோ எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரோட்டாரில் வந்து நம்மளுக்கு போல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டார்டாரில் நம்மளுக்கு போல்ஸ் இருக்காது, ஒரு சிங்கிள் ஸ்லாட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஏசி கரண்ட் ஜென்ரேட்டர் வந்து 3 ஃபேஸில் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் காயில்ஸ் ப்ரொடியூஸ்டு. அப்போ 3 காயில்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 சவுத் போல் 3 நார்த் போல் இருக்கும் அதில். ஸோ அப்போ அதோட டைரெக்ஷன்ஸ் வேரி ஆகும். ஓகே. அப்போ ரொட்டேட் ஆகும்போது அது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பாலிபேஸ் ஜென்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ
So next topic is a transformer. So transformer means what? It's a stationary device. So this device used as a transform electric power in one circuit it's to the another circuit. So it's based on the solenoids to mutual induction of the solenoid irukla. So adha base panni da irukku without changing its frequency. Okay. So only the alternating the current in one device to the another device without changing their frequency. Okay va. So frequency என்ன பண்ணாது எப்பவுமே change பண்ணாது அப்படின்றாங்க. So it's a applied alternating voltage in either increase or decrease. So இது increase ஆகும்போது voltage increase ஆகும்போது current produce பண்ணுறது வந்து decrease ஆகும். So voltage decrease ஆகும்போது current வந்து increase ஆகும். So it's corresponding decrease or increase in the current in the circuit. So the transformer converted in the alternating current low voltage to the high voltage. So இது வந்து நம்மளுக்கு current low voltage ல இருந்து high voltage க்கு produce பண்ணுறது என்ன சொல்றோம்? Step up transformer அப்படினு சொல்றோம். So it's changing the high voltage to low voltage means it's a step down transformer அப்படினு சொல்றோம். So இந்த transformer நம்ம எங்கெல்லாம் பார்த்திருப்போம் அப்படினா நிறைய பிளேஸ்ல வந்து நம்ம வந்து ரோட் சைடுல வந்து பார்த்திருப்போம் இல்லையா? So அது எப்படி இருக்கும்? ஒரு லாங் பில்லர்ல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இன்சைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு கோர் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு கண்டக்டர் இருக்கும். ஸோ அந்த கண்டக்டரில் ஒரு 2 காயிலை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கனெக்டிங் ஒயர்ஸால் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ சாலினாய்ட் டைப். ஸோ சாலினாய்ட் மாதிரி சர்க்குலர் காயிலால் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு காயில் இருக்குது, ஒரு கண்டக்டிங் காயில். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அதிகமாக ஸ்ட்ரிங்ஸ் இருக்க மாதிரி அனதர் காயிலை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு கரண்ட்டை வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இன்புட்டாக. ஸோ அந்த கரண்ட் வந்து என்ன பண்ணும்? அதோட ப்ரொடியூஸ் பண்ணுற இதுவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? பக்கத்தில் இருக்க நெய்பரிங் காயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே இருக்க கரண்ட்டை விட இந்த சைடு வந்து அதிகமாக ப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கரண்ட்டு. ஸோ அதை அப்படி ப்ளேஸ் ஆனதுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? வெளியே அவுட்புட் கிடைக்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கரண்ட் அதிகமாக. ஸோ அந்த வோல்டேஜ் தான் ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்பிட்வீனில் 2 ஸ்ட்ரிங்கில் வந்து பிளேஸ் ஆகிற கரண்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர் டைப் அப்படின்றாங்க. இட்ஸ் அ சிலிக்கான் பேஸ்ட் கோர். ஓகேவா? ஸோ இந்த கோர் எப்படி இருக்கும்? சிலிக்கான் பேஸ்டு கோர் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரைமரி அண்ட் த செகண்டரி காயில் அப்படின்றாங்க. ஸோ ஒன் சைடு NP இட்ஸ் அ ப்ரைமரி காயில், இது செகண்டரி காயில். ஓகே. ஸோ இது வந்து மிச்சுவலாக இண்டக்ட் ஆகும். எதனால்? ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிச்சுவல் இது இருக்கிறதுனால இந்த கரண்ட்டை வந்து மிச்சுவலாக இண்டக்ட் பண்ணிக்குது. ஸோ இட்ஸ் அ பேஸ்ட் ஆன் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இது நம்மளுக்கு வந்து வெளியே கரண்ட் அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஒயர்ஸும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். ஸோ அந்த எல்லா ஒயர்ஸ்க்கும் ஈக்குவலாக கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணும்? இன்சைட் ஆஃப் தெம் இதுவும் ஈக்குவலாக கரண்ட்டை வந்து உள்ளே கெயின் பண்ணணும். So the principle of the transformer is mutual induction between 2 coils. So electric current passing through the coil, it's changing with time. So the EMF is induced in neighboring coil also. It's relating each other. So இதோட EMF எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், relating each other-ஆக இருக்கும். So it's a construction, the transformer of 2 coil, highly mutual induction. Okay. So the same transformer is gently. So it's laminating, it's a good magnetic material. எதனால சிலிக்கானை பேஸ் பண்ணியிருக்காங்க? இட்ஸ் அ குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ அதனால் சிலிக்கான் எடுத்திருக்காங்க. ஸோ காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னிக்கலி லிங்க்டு. ஓகே. எலக்ட்ரிக்கலி இது எப்படி இருக்கும் இந்த காயில் அப்படின்னா இன்சுலேட்டிங் காயிலாக இருக்கும். பட் மேக்னிக்கலி இட்ஸ் வில் பி ஒர்க்டு ஆஸ் த கோர். ஸோ த டிரான்ஸ்ஃபார்மர் கோ அப்படின்றாங்க. ஸோ த காயில் அக்ராஸ் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வில் பி அப்ளை. ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? அப்ஸ்டர் டவுன்ஸ்டர் வந்து ரெண்டுமே இருக்கும், வெறும் கரண்ட் ஃப்ளோ ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ட்டு. ஸோ த ப்ரைமரி காயில் P is taken and the output power of the secondary coil is S. So this resembles the coil kept in the container, it's filled as a medium. So this is a insulating and cooling purpose. ஸோ இது உள்ள இன்சைட் ஆஃப் த மீடியம் வந்து எதுக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க? இன்சுலேட்டிங்காக வச்சுருப்பாங்க. எதனால்? அது கூலிங் பர்பஸ்க்கு. ஸோ சம்டைம்ஸ் கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப ஹீட் அதிகமாக கரண்ட் என்ன பண்ணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் வெளியே. ஸோ அப்போ வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? பஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இன்சுலேட்டிங் பில்லர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ த ப்ரைமரி காயில் கனெக்டட், இட்ஸ் அ சோர்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஸ்டெப் அப் இன் த லேமினேட்டிங் கோர். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு குரூப் ஆஃப் ஏரியா கவர்ட் இன் திஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா
it's a density based on the magnetic flux. So it's laminating link with the primary coil in secondary. So இதை என்ன சொல்கிறோம் நம்ம, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டெரிவேஷன். நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், நம்ம அதிகமாக அப்ளை பண்ணும்போது அதிகமாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, கம்மியாக அப்ளை பண்ணும்போது கம்மியாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் a UP, ஸோ இட்ஸ் a ஸ்டெப் அப், ஓகேவா. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு இட்ஸ் a EMF ஆஃப் பிரைமரி கரண்ட். ஸோ NP அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, மைனஸ் MP. ஸோ the frequency will be applied on the voltage, okay. So US is equal to, so US is equal to ES is equal to minus NS, D is closed flux B divided by DT. So இதை first equation அப்படி எடுத்துக்கிறோம், இதை NP primary coil secondary coil second equation. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், primary coil secondary coilம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இதோட என்ன எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் is equal to K. ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மர் will be based on the ideal, ஓகே. இது வந்து செப்பரேட்டாக இதுக்கு தன்னைத்தானே வந்து ஒரு இது வச்சுக்கும், ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க்கிங் வந்து நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டேஷ்னரி காயிலாக இருக்கும். எதனால், ஸோ அது வந்து ஒரே ரிப்பீட்டட் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இருக்காது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அதோட காயில்ஸில், ஓகே. ஸோ இட்ஸ் அ பிளேஸ்டு, அதாவது ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அது ஸ்டேஷ்னரி காயில் சொல்கிறோம். ஸோ இன்புட் பவர் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் பவர் வோல்டேஜ். ஸோ P is equal to VI, V is a voltage current, okay. ஸோ இதை பிளேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க பிரைமரி அண்ட் செகண்டரி காயில். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட், ஓகேவா. ஸோ US UP is equal to NS NP, it's IP by IS. ஸோ நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னல, ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் ப்ரொடியூசிங், ஓகேவா. ஸோ இது ஒன்றோட ஒன்று ஈக்குவலாக இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கும்போது ஹையாக இருக்கும், லோவாக இருக்கும்போது லோவாக வரும், ஓகே. இட்ஸ் மிச்சுவலி இண்டக்டிங் காயில்ஸ். ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்மரை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் டிரான்ஸ்ஃபார்மர் எடி கரண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு குரூப் ஆஃப் ஏரியா வந்து இன் பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பேஸ் ஆகும். ஸோ இட்ஸ் எனர்ஜி லாஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட எனர்ஜிஸ் வந்து எந்த டைம்லலாம் லாஸ் ஆகும்னு சொல்லி அதுக்கு நிறைய கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு எடுக்கும்போது, ஸோ செகண்டரி வில் பி இட்ஸ் லெஸர் தென் ப்ரைமரி, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஒரு டர்னில் எடுக்கும்போது இது நம்மளுக்கு டர்ன்ஸும் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் இஸ் டிபெண்ட் அப்பான் த கரண்ட், ஓகே. இட்ஸ் ரிவர்ஸ் பொசிஷனில் கரண்ட் ஒர்க்கிங் ஆகும், ஓகேவா. ஸோ செகண்டரி ஹையாக இருக்கும்போது ப்ரைமரி லோவாக இருக்கும் கரண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து செகண்டரி லோவாக இருக்கும்போது ப்ரைமரி ஹையாக இருக்கும். ஸோ இட்ஸ் ரிவர்ஸ் பொசிஷன் வில் பி சேஞ்ச்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி எனர்ஜி லாஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர் லாஸ் அண்ட் அயன் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு லாஸு. ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டரிசிஸ் லாஸ். நான் சொல்லியிருக்கேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இண்டக்ஷனும் வந்து அதிகமாக அதோட சிங்கசஸ், அது வந்து அதோட இதுவும் வந்து சிங்கிங்கும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரிசிஸில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ ஒரு வாட்டி அந்த சாப்டரை வந்து ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸ் மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் ரிப்பீட்டட்லி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காப்பர் லாஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த காயில் சொன்னல, இந்த காயில் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த டைமில் காப்பர் லாஸ் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ எலக்ட்ரிக்கலி ரெசிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோவிங் இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லோ, இட்ஸ் அ ஜூல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ காப்பர் லாஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஃப்ளக்ஸ் மீன்ஸ் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த டைமில் நிறைய ஒயர்ஸ்லாம் பிரேக்கரேஜ் ஆகிருக்குல்ல நம்மளுக்கு கரண்ட் வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கும்போது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸாக இருக்கும்போது ப்ராப்ளமாக இருக்கும். இதே 3 ஃபேஸில் இருக்கும்போது ஆல்டர்னேட்டிங்காக வரதுனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் நடக்காது. ஸோ இட்ஸ் அ நாட் கம்ப்ளீட்டட், இட்ஸ் அ செகண்டரி காயில். ஸோ த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இஸ் மினிமைஸ், இட்ஸ் வைண்டிங் காயில் இஸ் ஓவர் தென் த அதர்ஸ். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று பேஸ் பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ இதை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதோட லீக்கேஜஸ் இல்லாமல் இருந்துச்சு, இது மிச்சுவலி இண்டக்டன் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காயிலேருந்து வெளியே வர இடத்துக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு இதை கனெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கனெக்ஷனை பேஸ் பண்ணி அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மாடல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், ஓகே. So okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.